1965 ஆண்டு மே மாதம் 14ஆம் திகதி வெசாக் பௌர்ணமி தினத்தில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் நாட்டின் வரலாறு பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்ட உன்னத தருணம் ஆரம்பமானது. காலி அக்மிமனையில் விசேட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நாட்டின் அரசியலை தலைகீழாக மாற்றும் ஆரம்ப பேச்சுவார்த்தை அது. இடதுசாரி அரசியலின் புதிய அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக அக்மிமென WT கருணாரத்னவின் வீட்டில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை அடித்தளமிட்டது. அந்த பேச்சுவார்த்தையிலேயே இன்று 60 வருடங்களை பூர்த்தி செய்யும் மக்கள் விடுதலை முன்னணி எனும் பெயர் கொண்ட மாற்று இடதுசாரி அரசியல் கட்சி ஆரம்பத்துக்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதே நோக்கமாகும். 10 பேரில் ஆரம்பித்த அரசியல் கட்சியின் ஆரம்பகர்த்தா ரோகன விஜயவீர பழைய இடதுசாரி சக்திகளை ஒன்று திரட்டி அரசாங்கத்துடன் இணைத்து வளமையான பயணத்தை மேற்கொள்ளும் போது ரோகன விஜயவீர இடதுசாரி கட்சிகளை சரியான பாதையில் கொண்டு செல்ல முயற்சித்த போதும் அது சாத்தியமாகவில்லை. 1967 கியூபா புரட்சியாளர் சேகுவேரா மரணித்ததன் பின்னர் கியூபாவை முன்னணியாக கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி கிராமங்கள் எங்கும் புரட்சிக்கான செய்தியை கொண்டு சென்றது. அக்காலத்தில் இந்த இளைஞர்கள் ஒன்றாக திரண்டதை அப்போதைய அரசாங்கம் சேகுவேரா குழுவினர் என அடையாளப்படுத்தியது. இளைஞர்களுடன் மக்கள் விடுதலை முன்னணி எழுச்சி கண்ட சந்தர்ப்பத்தில் 1970 ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி ரோகன விஜயவீர கைது செய்யப்பட்டார். 70 ஜூன் 9ஆம் தேதி விடுதலையான ரோகன விஜயவீர 1970 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மக்கள் விடுதலை முன்னணி எனும் அரசியல் கட்சியை உலகுக்கு வெளிப்படுத்தும் கட்சியின் முதலாவது கூட்டத்தை ஹைட் மைதானத்தில் நடத்தினார். முற்போக்கு மக்கள் இயக்கமாக நாடு முழுவதும் தலை தூக்கிய மக்கள் விடுதலை முன்னணியை மக்கள் சூழ்ந்து கொண்டமைக்கான காரணம் அப்போது சமூக அரசியல் முறைமைக்கு எதிரான எதிர்ப்பு காணப்பட்டது. பின்னர் குறித்த போராட்டம் 71ஆம் ஆண்டு கிளர்ச்சியாக மாற்றம் பெற்றது. அரசாங்கம் அதனை பாரிய பிரயத்தனங்களுக்கு மத்தியில் தோல்வியடைய செய்தது. 1971ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ரோகன விஜயவீர உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் பலர் சிறைப்படுத்தப்படுகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட தீவில் அவர் தனிமைப்படுத்தப்படுகின்றார். பின்னர் 1976ஆம் ஆண்டு அவசர கால சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் கட்சி சட்ட ரீதியானது. 1977ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி போட்டியிட்டது. அரசியல் பயணத்தை வலுப்படுத்தியது. 1982ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் ரோகன விஜயவீர 3 லட்சம் வரையான வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அவ்வாறான மாற்று பயணத்தை மேற்கொண்ட மக்கள் விடுதலை முன்னணி 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலையுடன் JR ஜெயவர்தன அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டது. கருப்பு ஜூலையுடன் எவ்வித தொடர்பும் இல்லாத போதும் தமது வர்க்கத்திற்காக அழுத்தங்களினால் தடை செய்யப்பட்ட நிலை ஏற்பட்டது. அரசியல் தடைக்குட்பட்ட மீனால் செயற்பாட்டு ரீதியிலான பயணத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் அடக்குமுறைகளுக்கும் 1987 பலவந்தமாக ஏற்றிச் செல்லப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்த மக்கள் இயக்கமாக போராட்டத்திற்கும் தலைமை தாங்கியது. குறித்த நாட்டு பெற்றுள்ள போராட்டம் அரச பயங்கரவாதத்திற்கு முன்னால் தோற்கடிக்கப்பட்டது. இவ்வாறு பாரிய அரச கொடூரத்திற்கு மத்தியில் ஒடுக்கப்பட்ட 60,000க்கும் அதிகமான இளைஞர் யுவதிகளின் உயிர்கள் பலியாகின. 1989ஆம் ஆண்டு கட்சி தலைவர் ரோகன விஜயவீர அரச கொடூரத்தினால் கொல்லப்பட்டார். அன்று முதல் பாரிய ஒடுக்குமுறைகளுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் தமது கட்சியை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு சென்றனர். 1994ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி பொது தேர்தலில் போட்டியிட்டு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரை வெற்றி கொண்டது. நிகால் கலபதி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது மற்றொரு ஆரம்பமாக அமைந்தது. இலங்கை அரசியலை தலைகீழாக மக்கள் விடுதலை முன்னணி மாற்றியமைக்கும் என சம்பிரதாயபூர்வமாக அரசியல் கட்சிகள் எண்ணி இருக்க வாய்ப்பில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் படித்த புத்திஜீவிகளுடன் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியுடன் அணி திரண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டன. அந்த தலைமைத்துவத்தை நாட்டின் தலைவராக கொண்டு செல்வதற்கு 60 வருடங்கள் அழியாத இந்த பயணத்திற்கு முடிந்துள்ளது. 60 வருடங்களாக நாட்டுக்காக அபரிவித அர்ப்பணிப்பை மேற்கொண்ட மக்கள் விடுதலை முன்னணி எனும் மக்களுக்கான சக்தி இன்று இந்நாட்டில் மக்கள் மயமான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு தலைமை தாங்குகிறது. இரத்தம், கண்ணீர், வியர்வை மாத்திரமின்றி தமது வாழ்வை அர்ப்பணித்து கட்டி எழுப்பப்பட்ட பாரிய மக்கள் இயக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒட்டுமொத்த இலங்கையர்கள் வாழ்க்கை பயணத்தை அழகுபடுத்த அர்ப்பணித்துள்ளது. அதற்காக இந்நாட்டு மக்கள் 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். இந்த வெற்றியை இலகுவான வெற்றியாக கருத முடியாது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. வரலாற்றில் மீண்டும் எழுதப்படும் இந்த பாரிய வெற்றி மக்கள் விடுதலை முன்னணியின் பொறுமையினால் பெறப்பட்ட மக்கள் வெற்றியாகும்.